उर्दू चैनल में आप तमाम का खैर मकदम है। दुनिया भर में कोरोना वायरस का कहर जारी है। भारत में भी रोज़ बरोज़ से मुतासर अफराद की तादाद बढ़ती जा रही है। रियासत तमिलनाडु में कोरोना वायरस से मुतासर अफराद की तादाद बढ़कर 411 हो गई है। ज़िले तिरुपत्तूर के शहर आम्बूर में 7 अफराद कोरोना वायरस से मुतासर पाए गए, जिन्हें मुकम्मल जाँच के बाद आम्बूर गवर्नमेंट हॉस्पिटल के आइसोलेशन वार्ड में रखा गया है। शहर वानमबाड़ी में जिन 8 अफराद को कोरोना वायरस से मुतासर होने के शुबे में आइसोलेशन वार्ड में दाखिल किया गया था, इनमें 2 अफराद इस वायरस से मुतासर पाए गए। शहर तिरुपत्तूर से भी एक फर्द की कोरोना वायरस से मुतासर होने की रिपोर्ट है। आवाम से अपील की जा रही है कि वो अशद ज़रूरत के सिवा घर से बाहर ना निकलें। कलेक्टर सिवनरुल, एसपी विजय कुमार और म्यूनसिपालिटी हेल्थ डिपार्टमेंट इस वबा के फैलाव को रोकने के लिए हंगामी इक़दाम करने में अपने अमले के साथ शब रोज़ मुकम्मल जुटे हुए हैं। ஆம்பூரில் 7 பேருக்கு அவங்க ட்ரீட்மெண்ட்டா ட்ரீட்மெண்ட் எல்லாருக்குமே ட்ரீட்மெண்ட். ரெண்டாவது அவங்களுடைய வீடுகள் இருக்கு இல்லைங்களா, பாதிக்கப்பட்டவங்களுடைய வீடுகளை எப்படி சார் பாதுகாப்பு? அவங்க ஹோம் குவாரண்டைன் பண்ணுறோம். அவங்க குடும்பத்தினர் தனியான ஒரு இடத்துல, அதாவது அவங்களுடைய நெருங்கிய சொந்தங்கள் கூடவே இருந்த சொந்தங்களுக்கு தனியான ஐசோலேஷன் ஏற்பாடுகள் செய்திருக்கோம். இந்த ஏற்பாடுகள் செய்து அவங்க அந்த இடத்துல அவங்களை தங்க வைக்கிறோம். அவங்களுக்கு தேவையான உணவு எல்லாமே அவங்களுக்கு தேவைப்பட்ட அவங்களுடைய டெஸ்ட் எடுக்க வேண்டிய ஒரு நிலை இருந்தாலும் அதையும் டெஸ்ட் எல்லாமே நாங்கள் பார்த்துருக்கோம். ரொம்ப நெருக்கமாக உன்னிப்பாக நாங்கள் பார்த்துருக்கோம். நம்ம மாவட்டத்தில் நம்ம முழுமையாக சானிடைஸ் பண்ணணுன்ற ஒரு நடவடிக்கை முன்கூட்டியே எடுத்தோம். ஒரு வாரம் முன்னாடி அந்த முடிவு எடுத்தோம். ஆம்பூர் பகுதி முதல்ல ஆரம்பித்து அடுத்து வாணியம்பாடி பகுதி ஆரம்பித்தோம். அப்புறம் நாட்டாம்பள்ளி ஜோலார்பேட்டை முடிச்சு இப்போ திருப்பத்தூர் முடிச்சு நேற்று கண்டிப்பாக முடிச்சு முழுமையாக ஒரு இது எடுத்துருக்கோம். அதே போல் இந்த நெருங்கிய சொந்தங்கள் ஏற்கனவே மற்ற மாவட்டங்கள்லேருந்து மற்ற மாநிலங்கள்லேருந்து வெளிநாடுகள்லேருந்து வந்தவங்களெல்லாம் தனித்தனியாக நாங்கள் கண்காணிச்சுட்டு இருக்கோம். இந்த 1062 பேர் அந்த மாதிரி கண்காணிச்சுட்டு இருக்கோம். அதையும் ஒரு பக்கம் ஒரு டீம் சட்டப்படி ஒரு கண்ட்ரோல் ரூமில் ஒரு 50 பேர் டீம் வந்தோம். 24 hours இது மானிட்டர் பண்ணி மக்கள்கிட்ட நான் அன்பாக கேட்டுக்கிறது, இந்த நேரத்தில் அனாவசியமாக நீங்கள் வெளியில் வர்றது தவிர்த்து தான் கேட்டுக்கிறோம். नाज़रीन जुड़े रहिए आपके इस उर्दू चैनल से। हम फिर हाजिर होते हैं ताज़ा खबरों के साथ।